கடை மூணு வாடி ஓடிங்க நான் முட்டாச்சு ஓ வயசுல அவிச்ச முட்டையை கடிச்சு யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுறேன் முட்டாச்சு இருக்கிறேன் நாளைக்கு மனசாரிக்கு நல்லா போட்டுக்கிட்டே வந்து உன்னைய பார்த்தோட கலந்து விழுந்துக்கிடுச்சு வந்து அன்னைக்கு சொல்லி விட்டுட்டு போ இரு எங்க பாப்பா கூப்பிடுறாரு நாளைக்கு மனசாரிக்கு வர்றது நாளைக்கு மறுநாளைக்கு வாங்க எல்லாரும் என்ன நீங்க எந்த வேலையால இருக்கிறீங்க அவரே நானே கூடல்ல வரலையா நீங்க எங்க இருக்கிறீங்க என்னமோ நோன்றாரு மாமே எதை நோன்றாரு தெரியலையா அவர்தே மாமே நான் இருக்கிற ஏரியாவே சரியில்லை மனது ரொம்ப வருத்தமா கிடக்கும் டே வட என்னடா படுத்துட்டேன் இவரே ஒழுங்கா பார்க்கலாம் நான் இங்க வடைய காணான்னு எடுக்கிட்டு கிடக்கிறேன் முதல்ல செல்ல ஒழுங்கா வந்து போட சொல்லுங்க நீ எங்கடா போன வர நேரம் நாரதர் வரட்டு எல்லா பாட்டும் பாடுவார் அவரு நாரதற்காண்டியே நீங்க வெயிட்டிங்ல இருக்கீங்கன்னு தெரியும் நல்லா ஆமா நான் வந்தோடனே அவர் என்ன சொல்றாரு எங்க வீட்டுக்காரரு நாரதரை விடுங்க வண்டியை பழக்க போறேன் நான் வந்து நிக்கிறேன் நாரதரை விடுறதா வா மாமா சீக்கிரம் வா மாமா 7-8 நாளாகத்தான் ஏமாமா நீ என்ன விட்டு எங்கேயா போன ஏமாமா நீ போறாத லைட் எத்தண்டியா வச்சிருக்கிற லைட் எத்தண்டியா வச்சு என்ன வந்த அவரே மாமே மாமே என்ன இலவு கொடுக்கார மாதிரி என் கூந்தல் அழகுக்கா இந்த இப்படி கலட்டி போட்டு தேய்ச்சிக்கிட்டு போயிரு என் கூந்தல் பேரு மாமா ராமே மாமா அவர்கள் என் கூந்தல் அழகை பாராட்டி எனக்காக ரூபாய் 50 எம்பல் பழகியிருக்கிறார்கள் இந்த கூந்தலை நான் 50 ரூபாய்க்கு அவர்கிட்ட விற்கிறேன் இதை உன் மண்டையில மசில் இல்லாட்டி இந்த மண்டையில இருக்க மசில மாட்டிக்க இருக்கா அங்க ஏற்கனவே பிளாட் போட்டுருக்கு போல இருக்கு அதுக்குதான் இந்த மணிக்கு மாட்டிக்க மாமா இவாரு என் கூந்தலுக்காண்டி 50 ரூபாய் காசு கொடுத்துட்டு போயிருக்கிறாரு என் மண்டைக்கே 50 ரூபாய் கொடுத்தாருன்னு வச்சுக்க அப்ப தொண்டைக்கியா ஐயோ நீ பேசாம நான் தொண்டைக்கு தான் சொல்றேன் அப்புறம் மணிமுத்து நல்லா இருக்கியா என்னடி எங்கடா சரியில்லப்பா யதார்த்தமா மணிமுத்து நல்லா இருக்கியா என்னடி இது எப்ப கோயிலுக்கு முடியா இல்ல இது சமயபுரத்துக்கு மொட்டை எடுக்க போறேன் எங்க மாமா வந்தாரு இந்த கூந்தலை பார்த்து ஆசைப்பட்டாரு இதுதான் 50 ரூபாய்க்கு வித்த கூந்தல் எது இது பேருக்கா அப்பா ராமா உன்னைய நம்பி நான் மண்டையை கழட்டி விட்டேன் நீ 50 ரூபா கொடுத்ததுக்கே மண்டையை கழட்டினே இன்னொரு 200 ரூபா கொடுத்தேன்னு வச்சுக்க மொத்தமா கழட்டிட்டு வைக்கிறியா அப்புறம் இங்கே படுத்துருவேன் கவலைப்படாதீங்க இது என்ன ஒரு மணிக்கு அக்கா வேணுமா அக்காவா இருந்தாலும் சரி மாமனா இருந்தாலும் சரி மச்சினா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி யார் வந்தாலும் 100 ரூபா யார் வந்தாலும் 100 ரூபா யார் வந்தாலும் 100 ரூபா வியாபாரத்துக்கு போறியா இந்த பேருக்கா இல்ல இது வெள்ளை பூண்டு 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 வெள்ளை பூண்டு மலை பூண்டு தலை பூண்டு 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 அடக்கமா பேசல நீ கொடுத்த 50 ரூபாய்க்கு இவ்வளவு அடக்கமான என்னத்தான் பார்த்தா அக்காவா ஒரு நேரம் பொண்ணு வாங்க வந்து மண்டைக்கு 50 ரூபா காசு கொடுத்து அக்கான்னு சொல்றிய மாமா இது நல்லா இருக்கா முதல்ல இதை சோழியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அக்கான்னு அவ்வளவு இருக்க நீனு எத்தனை உடைச்சிருப்பேன் இப்ப எத்தனை பேருக்கு 50 ரூபா கொடுத்து சோழியை உடைச்சிட்டு அக்கான்னு இருப்பேன் சொல்ல முடியாது அதனால மண்டையில மசூர் இல்லாம போச்சு இப்ப நாங்க எதுக்கு வந்தோம்ங்கிற கதையே சொல்ல மறந்துட்டேன் நாங்கெல்லாம் இதுக்கு போறோம் காட்டுக்கு சுள்ளி பொறுக்க போறோம் விறகு சுள்ளியா சும்மா நேத்து நல்ல கூட்டம் நல்லா இருந்துச்சு அந்த கலகலப்பு இல்ல இன்னைக்கு பாரு கலகலப்பா ஓடிக்கிட்டு இருக்கு கும்பராசிடா நாங்களும் வந்து பாத்துக்கிட்டோம் ஆமா இல்ல சந்தோஷமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு அது நேத்து என்னன்னா அந்த ஊர்லயே அப்ப முதல் நாடகம் வச்சிருக்காங்க ஆமா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வச்சிருக்காங்க அதுலயே அன்பளிப்பு கொண்டு வந்து கொடுத்தாங்க முதல் அன்பளிப்பு கொடுக்குறப்ப அதான் கொடுக்கூடா யாரும் கொடுக்கூடா அப்படி இப்படினாங்க
அப்புறம் பாதிக்கு மேல நாரதர் வந்து பேச ஆரம்பிச்சோடனே யாரு கொடுக்க கூடாதுன்னு சொன்னாலும் அந்த ஆளை கொண்டு வந்து 1000 500 500 அதாவது மக்கள் இப்ப இருக்கிறவங்க கொடுக்குறீங்க இந்த சந்தோஷம். நீங்க 50 ரூபா கொடுத்தாலும் உங்களுக்கு 5000 ரூபா கொடுத்த மாதிரி. ஆமா தான் வாட்டர் டேங்க் மாமாலாம் இப்பதான் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவர் மாமன் அவர் நம்ம மாமன் தானே. தண்ணியை திறக்க போறாங்க, தண்ணி அடிக்க போறாங்க. ஆளை கிளம்புடா 100 ரூபா காசை கொடுத்துட்டு என் மாமனை கிளம்புடா. எங்க 100 ரூபா காசு கொடுத்த மாமனை ஏ மாமா நீ எங்க வாட்டர் அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி நான் சாப்பிடுறா. நீ வேற விட்டுட்டேன் சத்தியம் அந்த நினைப்பே இல்லை. சாப்பிடுற இல்லை 2.5 மணி நேரம் ஆகுது. அவ்வளவுதான். ஆமா கடை அடைச்சுட்டாங்கியா 12 மணிக்கு பேசாம 10 மணிக்கு அடியே நான் இங்க வேதையில கிடக்கிறேன். பிள்ளை என்ன பண்றாங்க தெரியல. இந்த வாசப்படி வச்சு அங்கிட்ட வச்சிருந்துருக்கணும். நடுவில் வச்சு சீனுங்க இந்த மாதிரி வர்ற மாதிரி வச்சிருக்கணும். அடுத்த முறை கட்டடம் கட்டும் போது இந்த வாசப்படியை ஓரமா வச்சுக்கணும். அடுத்த முறை கட்டுவோம். அடுத்து மாற்றி அமைச்சிருவோம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. அப்பா அவங்க வந்தாரா? இப்பதான் மாமே வந்தாரு. இந்த மாமா 50 ரூபா விட்டாரு மண்டைக்காண்டி. அந்த மாமா வாட்டர் வாங்கி தரது 100 ரூபா காசு விட்டாரு. இந்த இன்னொரு மாமா வரையிட்டு இருக்காரு, வீட்டுல படுத்திருக்கிறாரு. தூங்கிறாரா? நீ நடுவுல கைய ஆடிக்கிட்டே கடை எப்பதான் இந்த வடையை காமி பேரு பாப்போம். இந்த வடை கொண்டு வரேன்னு இருக்கேன். நாளையில இருந்து வடை கும்பிட போறா பாரு. கிருஷ்ணரா? பெருமாள் கிருஷ்ணர்ல வருவாங்க. பெருமாளை பார்க்கணும் உடம்பம் பட்டி போ. அங்க உட்காந்து பாப்பல பெருமாள். எனக்கு இந்த காதல் வந்துச்சுல யாருமே எனக்கு ஐ லவ் யூ சொல்லவே செருப்பத்தை குடிச்சு சாகலான்னு அப்புறம் எங்க ஊர்ல ஒருத்தர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஊர்ல ஒருத்தர் தான் சொன்னாருமா. அந்த ஊர்ல யார் அந்த ஒருத்தர்? உன் பேரு ஐ லவ் யூன்னு மாத்திக்க.
இதுக்காண்டி சாகலாம் போயிடாத அப்படின்னாரு. ராமன் போற வரவெல்லாம் ஐ லவ் யூன்னு உன்னை கூப்பிடுவாங்க. சரி பேர் மாத்த முடியுமாடி? அப்புறம் கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒரு மனு கொடுத்தேன், என் பேர் ஐ லவ் யூன்னு மாத்திருந்தேன்னு. சரி இப்ப மாத்திட்டாங்க. மாட்டேன்னு சொல்லிருப்பாங்க, மாத்திட்டாங்களா? என் பேரை மாத்தி முதல்ல அவர் தான் கூப்பிட்டாரு. யாரு கலெக்டர்? கலெக்டர் தான் எப்படி? ஐ லவ் யூ அப்படின்னாரு. ரொம்ப கொடுத்து வச்சவன். அடுத்த 2 நாள்ல அவரே மாத்திட்டாங்க. ஏய், அவன் உனக்கு பேர் வச்சுட்டு அவர் எப்படி இருக்க முடியும்? அவரே மாத்திட்டாங்க. இப்ப வேற லேடிஸ் போட்டிருக்காங்களா கலெக்டர்? அவங்ககிட்ட போய் எதுவும் பேர் வைக்கிறியா நீ? இல்ல வேண்டாம். சரி பேர் ஐ லவ் யூ. எங்க இருந்து வர்ற? பண்ணவாடி. ஏய், கிட்டவாடி பக்கத்துல எங்க ஊர் இந்த பண்ணவாடி. ஏரவாடிக்கு பக்கத்துல கிட்டவாடி இருக்கு. பண்ணவாடி. அதுக்கு பக்கத்துல பண்ணவாடியா? அவன் எங்க வேலை பார்க்கறேன்? கால் சென்டர்ல வேலை வாங்க. ஏய், என்னடி? ஐடி கம்பெனில கால் சென்டர்ல வேலை வாங்குறேன். ஏண்டி ஐ லவ் யூ, 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 ஐ லவ் யூ. ஏண்டி உன் பேரு ஐ லவ் யூ, உன் ஊரு உன் பேரு நீ வேலை பார்க்குற இடத்துல சேர்த்து சொன்னா என்ன வரும்? ஐ லவ் யூ பண்ணவாடி கால் சென்டர்ல. இவன் ரொம்ப மோசம். பெண்ணுனா முதல்ல எடுத்துக்காட்டா இருக்கணுமா? நான் எடுத்துக்காட்டி கலட்டி காமிச்சிட்டேன் மாமன்ட்டு. அதுவும் முடிஞ்சு வச்சா? அது முடிஞ்சு. அடக்கமா இருக்கணுமா ஒரு பெண்ணு? அது இனிமேல் அவருக்கு அடக்கமானதே 2 பேரும். எங்கே அடக்கத்தை சொல்ற நீ? சுடுகாட்டுல அடக்கமானதே. அடியா ஐ லவ் யூ. ஆமா பெண்ணுக்கு பெண்ணே பொறாமை கொள்ளும் பேரழகுன்னு பாங்களே, ஆமா. அந்த அழகு ஒரு இடத்துல கொட்டி கிடக்குடி. அந்த அழகு தெய்வத்தின் மகனா இவன். ஒத்த ரோசா ஆமா. புள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்து வச்சிருக்கமா. நல்லா வளர்த்திருக்கேன். ரொம்ப அழகா இருக்க. உன்னுடைய அந்த பூ அழகு, பொட்டழகு, தலையழகு, உன்னுடைய இடை அழகு, உன்னுடைய அந்த ஆடை அழகு, முதல்ல அவள் அழகு. என்னாச்சு? மனசு வருத்தம். ஏண்டி வருத்தம்? சிறு காத்து போனனாலதான். திரும்ப காத்து வாங்கிக்கிறான், நல்ல காத்தா. வாங்க. சரி, அதனால எங்க அப்பா நந்தவனத்துல போய் அதாவது கண்டிப்பா காவல் பண்ண சொன்னாரு. யாரும் நடந்துருக்கு ஒரு ஆள் பிள்ளைய தூக்கிட்டு போறாரு. யாரும் தெரியல. யாரும் பிள்ளைய தூக்கிட்டு போறாரு. போய் புடுங்கடி பிள்ளைய. சரி சரி, அவங்க வீட்டு பிள்ளை தான் போறாரு. சரி, இல்ல அவர் சேர்ல தான் நான் கூட போடுறாரு. பிள்ளை தூக்குறாங்க. அடியே அடியே, அம்மா. அங்க பார்த்தாயா ஆமாம்மா. எத்தனை மயில் தன்னுடைய தோகை விரித்து ஆடுகிறது பார்த்தாயா? ஆமாம்மா. பக்கத்திலே குயில். பக்கத்துல பாத்தியா ஒரு வேனு நிக்குது. என்ன நிக்குது? வேனு. ஐயோ, அந்த வேனுக்குள்ள பாரு பெரிய வேகத்தடை ஒண்ணு கிடக்குது. யாரு ராஜையா? ஏண்டி நான் சொல்றது மயிலினங்கள் தோகை விரித்து ஆடுறது நந்தவனம் இல்லையா? குயிலினங்கள் கூக்கு ஒன்று கூவுகிறது, மாநிலங்கள்லாம் துண்டு குதித்து ஓடுகிறதுன்னு வர்ணிப்பேன். அத போயிட்டு அங்க வாரு, அங்க 2 கிளவி மாத்து விளக்க போட்டு கும்முன்னு குத்திக்கிட்டு கிடக்கு. என்ன ஆமாண்டி, அரிசி குத்தும் அக்கா மகளே அப்படிதானே? ஆமாமா. சரி, அதனால ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கு எப்படிமா இருக்கு? ஆமா, உங்களுக்குமா? பரமானந்த சிசித்து. சரி, உண்மையாவே ரொம்ப வித்தியாசமானவதான். கொஞ்ச நேரம் ஆடிப்பாடி விளையாடணுன்ற ஆசை. அதனால எப்படி விளையாடுறது தெரியுமா? எப்படி? வெள்ளிக்கிழமை தலைமுடிகி மல்லிகை பூவே தலையில் வச்சு மலையில் வச்சு பார்த்து காட்டி பார்த்து காட்டி வீட்டு போச்சு. தலையில் வச்சு
ஏதோ வாந்தி வேற எடுத்தா. இதுல வேற என்னமோ நாட்டுக்கோழின்னு சாப்பிட போனாமா. ஒருவேளை சாப்பிட்டது எதுவும் ஆகலையா என்னன்னு தெரியல. வைத்தியரை பார்த்த வரைக்கும் போனவள ஆளை காணும். ஆனா வலிமையில மொழி வச்சு அவளுக்காக தான் காத்திருக்கேன். ஏன்னா பறவைகள் வந்துச்சு, எல்லாரும் சேர்ந்து வரக்கணுமே அப்படின்னு. போனவ என்னாச்சு ஏதாச்சு? ஏய் இந்தாடி, என்னடி ஏடி தள்ளிக்கிட்டு வந்து நிக்கிற? என்னன்னு தெரியல மாமா, ஒரு மாதிரி இருக்கு. ஒரு வயிறு வயிறு கூட பிரச்சனை. இவர் 50 ரூபா விட்டாரு, அவர் 100 ரூபா விட்டாரு. 150 ரூபாய்க்கு எப்படி வீங்கி போய் கிடக்கு. ஏடி வீட்டுக்கு 150 ரூபாய்க்கு வீங்கி போச்சா? ஆமாம்மா. சரி வயிறு ரொம்ப மேல இருக்கேப்பா. ரொம்ப மேல இருக்கு. ஆமா இறக்கி கீழே வச்சுக்குவோம். எப்படி இந்த இப்படிதான் அறிவு கட்டாது. இங்க பாரு, மறுபடியும் சக்கரை போட்டுக்காது. அம்மா சரி வைத்தியத்தை போனியா? போனேம்மா. என்ன சொன்ன? ஆடி பாடி வேலை செஞ்சா குழந்தை நல்லபடியா போகும். ஏடி ராணி ஆட போறியா? ஆமாம்மா. ஏடி பாடுறது சரி, ஆடுறேன்னு சொல்ற. நீ ஒருவேளை கைகாலெல்லாம் தூக்கி ஆடுனா கற்பிணி நிறைவாத கற்பிணி நீ. ஆமா பிணி, பெரிய பிணிதான். பறவை கற்பிட்டு ஆடிடலாமா? தாத்தா வளகாப்புக்கு பத்தா வரியா? மதிக்கவே இல்லை உன்னை. எப்ப வர்ற எப்ப வர சொன்னதுக்கு குச்சி வச்சு அடிக்க நல்லா இருக்கியாத்தா? 2 மாமியார் விட்டுட்டாங்க. வா வா, இதை பத்தா உட்காருங்கண்ணே, வா நல்லா இருப்பா, வா என்ன வாங்க. ஆறுமுகம் அவர்களுடைய மகன் வெள்ளைச்சாமி அவர்கள் ரூபாய் 101 அந்த அன்பளிப்பனை கொண்டு வந்த அன்பு தாயார் அவர்களுக்கு எங்களது சார்பாகவும் எங்களது கலைக்குமத்தார்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. நன்றி கிடந்த வணக்கம். நான் கூட பெருசாத்துக்கு எனக்கு காசு கொண்டு வரியாங்க. என்ன கத்திக்கிட்டு கிடக்குறீங்களே? எல்லாம் கிளம்பிடுச்சு ஆத்தாடி. தாத்தா மெதுவா நம்ம கிளம்புறதா நல்லது. மாசமான பொம்பளை பெல்ட் அடிக்க சொல்றேன். என்ன சிரிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கியா? வைத்தியர் பாவி பட்டு கிடப்பேன் விரல விட்டு பார்த்ததோட கணக்கு பண்ணி எண்ணி விரல விட்டு 35 45 ரயில்வே கணக்கு. இந்த மாமிங்க 2 பேரும் எவ்வளவு ஊர் சுத்திக்கிட்டு போல இந்த மூஞ்சில முழிக்கணும். என்னடி எல்லாம் அவங்க அளவுக்கு ஏடி இருக்க கீழே வச்சு வேற மாதிரி தெரியுதுடி. உள்ள பில்டிங் எப்படி நழுவி அண்ணங்களா தரங்களா போட்டு சாப்பிடுவோம். நீ போய் போட்டு தின்னு. உனக்கு இந்த பொழப்பு தேவையா? எங்க அண்ணா இது தேவையாடா உனக்கு? இந்த பிள்ளைக்காக நீ மாறு வேஷம் போட்டெல்லாம் வர்றியா? என்ன ஓடி போய் சாமி. நம்ம இடம் ரொம்ப முக்கியமான இடம். பல நேரம் விளையாட்டு. ஏன்னா இந்த பழகளின் மீது முனிவர்கள் தவம் செய்வதாக
எனது தந்தையார் சொல்லியிருக்கிறார். ஒரு காலம் நமது சத்தத்தை கேட்டு வந்தாலும் வரலாம், வந்தால் பணியான முறையோட ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு பிறகு என்னையும் கூப்பிடுங்க. ஆளுக்கு ஒரு பக்கமா காவல் பார்க்கலாமா? ஆளு